ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மர் ட்ரிப் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக பர்ச்சேசிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாஸ்தா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 2 ஆனியன், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுமே கேரட், கேப்சிகம் போட்டு வதக்கிக்கலாம். உங்ககிட்ட வேறு எதனா வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கள் நல்லா வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுமே நம்ம வேக வச்சிருக்க அந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலர்னதுமே இது கூட லாஸ்ட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம இப்போ வீட்டிலேருந்து வெளியே கிளம்பியாச்சு. ஸோ பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பாடி பிரிட்ஜன்னு பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக. அது நார்மல் டே தான், ஒருவேளை பீக் ஹவர்ஸ்ன்றனால அந்த மாதிரி டிராஃபிக்காக என்னன்னு தெரியல. செம்ம டிராஃபிக், மேலே பிரிட்ஜ் மேலேயும் சரி டவுன்லேயும் சரி சரியான டிராஃபிக். ஸோ அந்த டிராஃபிக்கில் நம்ம நின்று போகிறதுக்குள்ளே பசங்களுக்கு பயங்கர பசி வந்துடுச்சு போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனால் அதுக்கு மேலே நம்ம ஒரு ஜூஸ் கேட்டால் அவங்க ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. வெறும் தண்ணியில் சக்கரை போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இல்லை. ஸோ ஏதோ நம்ம பசிக்கு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பைக்கில் ஃப்ரண்ட்டில் உட்கார பழகிறாரு. அவர் உட்காந்துட்டு இந்த ஹார்ன்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர். சம்மர் வெக்கேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருக்கிறோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாங்களா? நம்ம எப்பவுமே இங்கே தான் போவோம். ஆமாம், என்ன பர்ச்சேஸ்? எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு கிட்ட. ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனோசரும் கொரிலாவும் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துட்டுறாங்க வண்டலூர் ஜூலேருந்து. அதே இவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல். 2 பேரும் வெயில் தாங்க முடியாமல் எவ்வளோ ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க 2 பேரும். நீயும் நானும். ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போனால் கடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் யாரும் கிட்ட போகாதீங்க, ஓகேங்களா? சரி, நம்ம சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நைட் டைமில் எவ்வளோ அப்படியே பல பலன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ லைட்லாம் போட்டுக்கணும், இல்லை எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. ஓகே, உள்ளெல்லாம் கூட டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பசங்களுக்காக தான் சம்மர் வெக்கேஷன். ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரவணா ஸ்டோரில். சம்மர் வெக்கேஷனில் ஒரு மாதிரி, அப்புறம் பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா பானை இதெல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் அப்போ. ஆமாம், கிறிஸ்மஸ் அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி வச்சு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு சீசனில் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் பசங்க ஆசைப்பட்டாங்க, போயிட்டு அதில் உட்கார வச்சு. அவர் விஷாந்துக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் பேட்மேன் சொன்னார். சரி ஓகே, பேட்மேன் அண்டை போயிட்டு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே போப்பா, போய் உக்காருங்க அப்படின்னும். அதேமாரி இந்த காரில் எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்க ஒர்க்கர்ஸ் சொன்னாங்க, இல்லைங்க அது கார் மேலாம் உட்காந்து எடுக்கக்கூடாது, மேலெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் இறக்கி விட்டாங்க பசங்களெல்லாம். அப்புறம் விஷாந்த் அதுக்கு மீறியும் பின்னாடி ஏறி நின்றுட்டு எடுத்துட்டார். அந்த கேப்பில் நைஸாக லட்டு தூக்கி உட்கார வச்சிட்டோம். லட்டு கொஞ்சம் பயப்படுறாரு, ஹைட்டாக இருக்குது அப்படின்றதுனால. விஷாந்துக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குன்றதுனால ஸ்பைடர்மேன் கூட உட்காந்து எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு காஸ்மெட்டிக்ஸ் இவங்க வீட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குன்றது காட்டுறதுக்காக மோஸ்ட்லி நாங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆமாம், வேறு எங்கேயுமே எங்களுக்கு செட் ஆகாது. அப்படியே லட்டுவும் பார்க்குறாரு நம்மளுக்கு எதாவது கிடைக்குமா காஸ்மெட்டிக்ன்ட்டு. அப்புறம் அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஸ்நாக்ஸும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ட்ரெயினில் போகிறோம், அங்கங்கே நின்று வாங்க முடியாதுன்ட்டு அப்படியே இங்கேயே ஒரு வழியாக வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் இங்கே நாங்கள் ப்ரொவிஷனல் மட்டும் வாங்க மாட்டோம். செம்ம ரஷ்ஷாக இருக்கும், உள்ளே போகவே முடியாது. ஆமாம், அப்படியே எடுத்துட்டாலும் பில் போட முடியாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரத்துக்கு நிற்கணும். அது எல்லாமே 5th ஃப்ளோர், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ நிறையா அந்த கன்ஜெக்ஷன்ஸான திங்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல அந்த ப்ரொவிஷனல்லாம். பாருங்கள் லட்டு பாருங்கள், வாயில் ஒன்று கிளி ஜோசியம் போல் பண்ணுறான் பாருங்கள். வாயில் ஒரு லேஸ் பாக்கெட்டு, கையில் 2 லேஸ் பாக்கெட்டு. இன்னும் காதலெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் காதல் கூட 2 பூச்சி எடுத்துன்னு வந்துடுவான் போல். எப்படி எடுத்துன்னு வரான் பாரு, எல்லாம் உன் ட்ரைனிங் தான். வீட்டில் இந்த மாதிரி குத்துனுக்கிற ட்ரைனிங் அவனுக்கு. எப்படி அழகாக வாயில் 1 2 கையில் 1 எடுத்துக்கு வந்துட்டு பாரு பில்லு போடுன்றான். எடுத்துக்கு வந்துட்டு நாய்க்குட்டி மாரி பண்ணுறான் பாரு.
விஷாந்துக்கு பார்க்குறாரு என்ன கிடைக்கும்ன்ட்டு. இதுதான் கொடுமை இல்லை. எனக்கு ஸ்லிப்பர் சைஸ் எனக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, பிடிச்சிருக்கு, ஆனால் சைஸ் கிடைக்கல. இப்போ கடைசியாக நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஜென்ஸ் செக்ஷனில் போயிட்டு ஜென்ஸோடைய ஷூ ஒன்று எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கினேன் நான். அவ்வளோதான். ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி என் காலுக்கு சைஸுக்கு இல்லை. பாருங்கள், இவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, இதில் ஒன்று கூட பிடிக்கல, ஒன்று கூட சைஸ் இல்லைன்றாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? ஆமாம், இவ்வளோ பெரிய ஷோரூமில் இல்லைன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஷூ டைப்பில் பார்த்தேன், ஷூ டைப்பில் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. அப்புறம் நம்ம எடுக்கலான்ட்டு வந்தோம். உனக்கும் அதே நிலமை தானே? எனக்கு காலு பெருசாக இருக்குது, நான் இல்லை எல்லா ஷூவும் ஸ்லிப்பர் எடுத்து பார்க்குறேன் ஒன்று ஒன்றா. இந்த மாடல் எடுக்கலாமா, அந்த மாடல் எடுக்கலாமா அப்படின்ட்டு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னுடைய கால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10ஆம் நம்பர் தான் கரெக்டாக இருக்கும், 9ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ நானும் எல்லாத்தையும் தள்ளிட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஒன்று எடுத்தால் ஒன்று உழுது, எல்லாத்தையும் தள்ளி விட்டோம். ஒன்று எடுத்தால் ஒன்று உழுது, 2 எடுத்தால் 3 உழுது, 10 எடுத்தா எல்லாமே விழுந்துடும். அப்புறம் நானும் போட்டு பார்க்குறேன், சரி என்ன தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு. பாருங்கள், ஒரு கட்டத்து மேலே பொறுமை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோபம் தான் வெளியே வருது, என்னடா ஒன்று கூட நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. இது பார்த்தா இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த கலர் தான். பட் ஆனால் சைஸு பத்தலை. இந்த கலர் தான் எடுத்தேன். அப்புறம் இந்த கலர் தான் எடுத்தேன். இது 9ஆம் நம்பர் தான், கொஞ்சம் டைட்டாக இருந்தது அதனால். இது வந்து காவியா அந்த அம்மா வந்து வீடியோ காலில் வந்து பேசிவிட்டு செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு டின்னர் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே ஒரு 4 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கி ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வந்து சுகரு, கஸ்தூரி மேத்தி இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் உங்களுக்கு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஆட் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் வந்து நீங்கள் ஒரேடியே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணுறதை விட மிடில் இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்யூ.